வணக்கம். 17 கீழ்க்கணக்கு நூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது பழமொழி 400. பழமொழி 400 இது ஒரு 17 கீழ்க்கணக்கு நூல். 17 கீழ்க்கணக்கை சார்ந்த அறநூல். இது எல்லாருக்குமே தெரியும். பழமொழி 400ல் 400 பாடல்கள் இருக்குது. சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பழமொழி 400 இது ஒரு 17 கீழ்க்கணக்கை சார்ந்த அறநூல். ஆசிரியர் பெயர் மூன்றுரை அரையனார். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மூன்றுரை அரையனார். இதில் மூன்றுரை அப்படிங்கிறது பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெயர் தான் மூன்றுரை. அரையனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆனால் அரையனார்ங்கிற வார்த்தை அரசனையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னனாக இந்த ஆசிரியர் இருக்கலான்னு கருதப்படுது. மூன்றை என்பது இவருடைய ஊர் பெயர். அரையன் என்பது அரசனை அல்லது குறுநில மன்னனை குறிக்கும். இது பாண்டிய நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எனவே இவர் மூன்றுரை என்னும் ஊரின் மன்னராக இருந்திருக்கலாம்னு கருதுறாங்க. அரையனாருங்கிறது இவர் இயற்பெயராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குறுநில மன்னர் அரசனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அரையனார்னா அரசன் அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். நாலடியாரை இயற்றிய சமண முனிவர்கள் மாதிரி இவரும் சமண சமயத்தை சார்ந்தவர். நம்ம 17 கீழ்க்கணக்கை சார்ந்த நூல்களில் வரக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் எந்த சமயத்தை சார்ந்தவங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. கடவுள் வாழ்த்துல அருக தேவனை போற்றுகிறனால இவர் சமண சமயத்தை சார்ந்த ஆசிரியர்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. பாடல்களின் எண்ணிக்கை 400 பாடல்கள். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தா 401. இதனுடைய பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா, நேரிசை வெண்பா. 17 கீழ்க்கணக்கு எல்லாமே வெண்பாவால் ஆனது தான். அதுலேயும் இது நேரிசை வெண்பா. ஆப்ஷனில் வெண்பான்னு இருந்தால் வெண்பா போடுங்க. ஒருவேளை நேரிசை வெண்பான்னு இருந்தால் இதை சூஸ் பண்ணிக்கலாம். பெயர், காரணம் அண்ட் அமைப்பியல். இந்த பழமொழி 400 அதுக்கு என்னெல்லாம் வேறு பெயர்கள் இருக்குது? எப்படி திருக்குறளுக்கு உத்தர வேதம், வாயுரை வாழ்த்து, உலக புதுமறை, தமிழ் மறைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பழமொழி 400க்கும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதுமொழி அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. பழஞ்சொல், உலக வசனம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக வசனம் இதெல்லாம் கொஷின் கேட்குறாங்க. உலக வசனம், பழஞ்சொல், முதுமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நூலின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும், அதாவது பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் 400 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலையும் 4 அடி இருக்குது. அந்த 4வது அடி தான் பழமொழி. அப்போ 400 பழமொழிகள் இந்த நூலில் மட்டுமே இருக்குது. பழமொழி 400 பெயர் வைக்க காரணமே இல்லை, 400 பாடல்கள் இருக்குது. ஒரு பாடலில் 4 அடி, 4வது அடியில் தான் பழமொழி இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு சிறந்த அறக்கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி தான் அந்த பழமொழி அமைந்திருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன, பழமொழி 400. இதுக்கு இன்னொரு பேருக்கு உலக வசனம். 17 கீழ்க்கணக்கு நூல் பாடல்களின் இறுதியில் பழமொழி இடம்பெறும் ஒரே நூல் இதுதான். வேறு எந்த ஒரு 17 கீழ்க்கணக்கு நூலையும் இறுதியில் பழமொழி வராது. இதில் மட்டும்தான் இறுதியில் 4வது லைனில் வரதான் பழமொழியாக இருக்கும். இந்நூலுக்கு பழமொழி, முதுமொழி, உலக வசனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. கண்டிப்பாக நோக்கி வச்சுக்கோங்க. பழமொழி 400, முதுமொழி, உலக வசனம். நூலின் முக்கிய செய்திகள். அதாவது நம்மளுக்கு திருக்குறள் பார்த்தீங்கன்னா எந்த அரசர்களையும் எந்த வரலாற்று செய்திகளையும் சொல்லாது. அதாவது பொதுவான கருத்துக்களை எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி சொல்கிறது தான் நம்ம திருக்குறளுடைய ஸ்பெஷல். ஆனால் இந்த 17 கீழ்க்கணக்கு நூல்களையும் அதிகமான வரலாற்று செய்தி, ஒவ்வொரு பாடலையும் ஒரு அரசனையும் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான இதிகாச நிகழ்வு சொல்கிற மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் தான் பழமொழி 400. இதில் கரிகாலன் வருவார், பேகன் வருவார், அப்படி நிறைய நம்மளுக்கு தெரியாத சங்ககால மன்னர்கள் பெயரும் இடம்பெற்றிருக்கும். இப்படி மிகுதியான வரலாற்று செய்திகளை கூறும் நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா பழமொழி 400. கண்டிப்பாக திறந்து வச்சுக்கோங்க. 17 கீழ்க்கணக்கு நூல்களே அதிக அடிகளை கொண்டது திருக்குறள். 17 கீழ்க்கணக்கு நூல்களே அதிக அளவு வரலாற்று செய்திகளை கூறும் நூல் பழமொழி 400. யாரை பற்றிலாம் சொல்கிறதுனா கரிகாலன், பொற்கை பாண்டியன், பல்யானை செலுகுட்டுவன், பாரியை பற்றி, பேகன் முதலிய மன்னர்களின் வரலாற்றை சுட்டுகிறது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மன்னர்கள் பெயர் தெரியலனாலும் வரலாற்று செய்திகள் அதிகமாக சொல்லக்கூடிய நூல் பழமொழி 400 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சங்ககால மன்னர்கள், கொடை வள்ளல்கள் மற்றும் வரலாற்று சம்பவங்கள் பற்றி இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரிகால் வளவன், அதாவது கரிகாலன்கிற மன்னனை பற்றி நம்மளுக்கு தெரியும் இல்லையா.
ஒரு முதுமையான வேடம் உண்டு நியாயம் வழங்கியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அவருடைய வேடத்தை கழித்து வயதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிருப்பார். இளமை பருவத்திலேயே முதியோர் வேடமிட்டு வந்து வழக்கு தீர்த்த செய்தி இந்த பழமொழி 400 இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாரியை பார்த்திங்கன்னா, பாரியோட மகளிர், அதாவது அவங்களுக்கு 2 மகள் இருப்பாங்க, அங்கவை சங்கவைன்னு. அவங்க நெல்லுக்கு பதிலாக பொன்னை நல்கிய செய்தி, அதாவது ஒரு அது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான், அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் பாரி மகளிர் நெல்லுக்கு பதிலாக தங்கத்தை கொடுத்த செய்தி, தானமாக கொடுத்தது வந்து நம்மளுக்கு தெரியும். பேகன், சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், அவங்கள பற்றிய குறிப்புகள். மனுநீதி சோழன், சிபி சக்கரவர்த்தி, நம்ம சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த மன்னர்கள் பேர். பேகன், மயிலுக்கு போர்வை போர்த்தியவர், இவங்களை பற்றிய குறிப்புகள் இந்த நூலில் இருக்குது. திருக்குறள், நாலடியார் ஆகிய நூல்களுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் எதுன்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து பழமொழி 400 தான் ஆன்சர். முதல்ல திருக்குறளை போட்டுருவாங்க. திருக்குறள் அடுத்து நாலடியார், நாலடியாருக்கும் அடுத்து போற்றப்படும் நூல் பழமொழி 400. இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ஒரு ரிவிஷனுக்காக பார்த்துக்கலாமா? ஆசிரியர் வந்து 3 உரை அரையனார், ஊர் தான் 3 உரை, பட்டம் தான் அரையன். அரையன்கிறது அவர் இயற்பெயராக இருக்கலாம். அதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசன். சமயம் வந்து சமண சமயம், அருகதேவரை பற்றி போற்றுறது கடவுள் வாழ்த்தில். பாடல்களின் எண்ணிக்கை 400 வெண்பாக்கள், அதனால தான் பழமொழி 400. 400 பாடல்களை கொண்ட நூல் என்பதினாலேயே பழமொழி 400. பாவகை பார்த்திங்கன்னா நேரிசை வெண்பா. சிறப்பு பழமொழியை நேராக தானே சொல்லுவாங்க, பின்னாடி சொல்ல மாட்டோமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேராக தானே சொல்லுவோம் பழமொழியை. நேரிசை வெண்பா. சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலையும் 4ஆம் அடியிலும் ஒரு பழமொழி. ஆக மொத்தத்தில் 400 பழமொழி இருக்குது. அதாவது ஒரு பாடலில் 4 அடி இருக்கும், 4ஆவது அடியில் பழமொழி இருக்கும். பின்னாடி பாடலை பார்க்கலாம். வரலாற்று சிறப்பு பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று செய்திகள், அதாவது நம்ம படிப்போம். ஹிஸ்ட்ரிக்கு எவிடன்ஸ் பார்க்கும்போது லிட்ரேச்சரும் ஒரு எவிடன்ஸாக வரும், இலக்கியங்களும் ஒரு சான்றாக எடுத்துக்கலாம். அதில் அதிகமான வரலாற்று செய்திகளை கூறக்கூடிய நூல் தான் பழமொழி 400. இது ஏன் இவ்வளோ திருப்பி சொல்கிறேன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கிய பழமொழிகள் அண்ட் பாடல் வரிகள், அதாவது தேர்வுகள். இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பழமொழிகள் இந்த பழமொழி 400லேருந்து சொன்னது தான். வாசிக்கலாமா ஒவ்வொன்றா? தனிமரம் காடாகாது, நம்ம நிறைய பார்த்துப்போம். தனிமரம் காடாதல் இல், அதாவது தனி ஒரு மனிதனால் மட்டும் காடு உருவாகாது, பெரிய காரியங்களை செய்ய இயலாது, அது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மரம் காடாகாது. தனிமரம் காடாகாதுங்கிற பழமொழி இந்த நூலேருந்து எடுத்தது தான். திங்கள் மேல் கை நீட்டலற்று நுணலும் தன் வாயால் கெடும், இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நுணலும் தன் வாயால் கெடும்னா, நுணல்ங்கிற அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா தவளை. தவளை தன் வாயாலே கெடும். அது எங்கே இருக்குங்கிறத பாம்புக்கு அது வாயாலே அது சத்தம் கொடுத்து காமிச்சு கொடுத்துரும். சுரை ஆல அம்மி மிதப்ப, சுரை ஆல அம்மி மிதப்ப, அம்மி வந்து மிதக்காது நம்ம தண்ணியில் போட்டால். ஆனால் இயற்கைக்கு மாறான நிகழ்வு நடக்கும்போது இந்த பழமொழியை சொல்கிறாங்க. அடுத்து நிறைகுடம் நீர் தழும்பல் இல், நிறைகுடம் தழும்பாது. கற்றலின் கேட்டலே நன்ற. இப்போ நம்ம கற்றுக்கிறது வந்து அதிகமாக வந்து காது வழியாக தான் கற்றுக்கணும்னு நிறைய சொல்லுது. ஸோ கற்றலின் கேட்டலே நன்று. நீங்கள் கூட அந்த வீடியோவில் கேட்டுட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல ரிமெம்பரன்ஸ் இருக்கும். கற்றலின் கேட்டலே நன்று. உரைப்பாறை உணர்ப்பாரும் பெறின். இந்த பழமொழி நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில. ஆனால் இதில் என்னென்ன ஃபேமஸான பழமொழி இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும்னு சொல்லுவாங்க இல்லையா? நாய் காணின் கல் காணாதவாறு பழமொழி இந்த நூலில் தான் இருக்குது. பாம்பறியும் பாம்பின் கால், அணியெல்லாம் ஆடையின் பின். அணியெல்லாம் ஆடையின் பின்னா, அணினா அணிகலன், ஆடைனா ஆடைக்கு பின்னாடி தான். முதல்ல நம்ம உடை வந்து சிறப்பாக இருக்கணும், ரெண்டாவது தான் அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நுணலும் தன் வாயாக கெடும். நுணலும்னா தவளை. கல் தேயும் தேயாது சொல், அதாவது கல் கூட தேஞ்சிருமா, ஆனால் சொன்ன சொல் தேயாதான். இருதலை கொல்லி போல, அது திங்களை நாய் குறைத்தற்று. திங்களை நாய் குறைத்தட்டுனா பெரியவர்களை, அதாவது ஒரு சந்திரனை பார்த்து நாய் குலைச்சா என்ன ஆகும் போகுது? அந்த நாய்க்கு தான் வாய் வலிக்கும், சந்திரனுக்கு எதுவும் ஆகும் போகுது. அதே மாதிரி பெரியோர்களை பழிப்பது வீணானது. இப்படி நிறைய பழமொழிகள் அந்த சொன்ன பார்த்தீங்களா? நாய்க்கானின் கல் காணாதவாறு, பாம்பறியும் பாம்பின் கால், அணியெல்லாம் ஆடையின் பின், உணலும் தன் வாயார் கேடும், கல் தேயும் ஆனால் சொல் தேயாது, இருதலை கொல்லி, திங்களை நாய் குறைத்தற்று. இதெல்லாமே பழமொழி.
இதில் இல்லாத சிலர் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. உரை முடிவு காணான் இளமையான் என்றார்க்கு நரை முது மக்கள் உவப்ப. அதாவது ஒரு இளமை வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்து எப்படி நியாயம் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி கரிகாலனை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் ஒரு முதியவர் வேடமிட்டு வந்து வழக்குக்கு தீர்ப்பு சொல்லிட்டு தன்னுடைய வேடத்தை கழித்து நான் தான் அதுன்னு நிரூபிச்சிருப்பாரு. ஸோ இளமைக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பழமொழி 400 இருக்கக்கூடிய ஒரு பாடல். இது நம்ம ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாது தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் பழமொழி 400 3 அறையனார். அதாவது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், எல்லா நூல்களையும் பிழையில்லாமல் கற்றவர்கள் நல்லா படித்து வச்சிருக்கனால அவங்களுடைய புகழ் செல்லாத நாடே இருக்காது. அதனால் எந்த நாடும் வேற்று நாடு ஆகாது, எல்லா நாடுகளும் அவங்களுடைய நாடுகள் தான். அதனால் அவங்க ஆற்றுனானா வழிநடை உணவு, ஆற்றுனானா வழிநடை உணவு எங்கேயுமே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கலெக்டர் போகிறாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போகிறாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இவங்க வந்து ஒரு ஹை ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர். அவங்க வந்து எல்லா இடத்துலையும் கட்டுச்சோறு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க போனாலே அவங்களுக்கு அங்கே இருக்க அந்த ஊர் அந்த நாட்டில் இருக்கவங்களே சிறப்பு செய்வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அதாவது சிறப்பாக பிழையில்லாமல் கற்ற அறிவுடையவர்கள் அவருடைய புகழ் வந்து எல்லா நாடுக்கும் செல்லும். அதுடையார் நாற்றிசைனா 4 திசையிலையும் அவங்க புகழ் சென்று இருக்கும். அதனால் அவங்களுக்கு வேற்று நாடுன்னு ஒரு நாடே கிடையாது. தமவேயாம்னா எல்லாமே அவங்களுடைய நாடுகள் தான், அவங்களுக்குள்ள நாடுகள் தான். ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில், ஆற்றுனானா வழிநடை உணவு யாருக்கு தேவையில்லை, கற்றவர்களுக்கு தேவையில்லை. 3 அறையனார். இந்த பாடல் வரியில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, 4வது அடியில் வந்து ஒரு பழமொழி இருக்கும், ஆற்றுனா வேண்டுவதில். இதுதான் அந்த பழமொழி. இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு சிறப்பான பழமொழி இருக்கனால தான் இதுக்கு பேர் பழமொழி 400. இந்த ஆற்றுனா வேண்டுவதில்னு கொடுத்துட்டு இதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுனானா வழிநடை உணவு அதாவது கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு இதோடைய அர்த்தம். இது போக இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா, அந்த 2 மட்டும் பார்த்தாலே போதும். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா 3 இல். இந்த கடைசியில் இருக்குது பழமொழி 1ரா 3 இல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், அதாவது மழை பெய்யாமல் வறண்டிருந்த காலத்தும், பாரி மடமகள், மடமகள்னா இளைய மகள், அவருக்கு 2 மகள் இருக்காங்க, அங்கவை சங்கவைன்னு. அவங்களுடைய மகள் வந்து பான்மகன், அதாவது பாணர்கள்னு சொல்லுவாங்க, ஆடல் பாடல் செய்யக்கூடிய அந்த பாணர்கள் வந்து இறந்து நிற்கிறாங்க, அதாவது பிச்சை கேட்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீர் உலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்தில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால், அதாவது அவங்க வந்து ஒரு வறட்சியான காலத்தில் கேட்குறனால அவங்க உணவை எதிர்பார்த்து கேட்டிருக்கலாம். ஆனால் பாரி மகள்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உணவுக்கு பதிலாக புகவான உணவுக்கு பதிலாக தங்கத்தை, பொண்ணுனா தங்கத்தை வந்து அந்த நீர் உலையில் போட்டு கொடுத்துருக்கதா ஒரு செய்தி சொல்லப்படுது. அப்போது 1ரா 3 இல் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத வீடுன்னு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு இந்த பழமொழி சொல்லுது. இதில் வரலாற்று செய்தி வந்து பாரி மகள் தங்கத்தை கொடுத்துருக்கா சாப்பாட்டுக்கு பதிலாக அப்படிங்கிறதையும், ஒன்றுமே இல்லாத வீடுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு பழமொழியும் சொல்லுது. இந்த வீட்டில் எதுவும் இருக்காது, அந்த வீட்டில் எதுவும் இருக்காது, எல்லா வீட்லையும் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழி முடியுது. 1ரா 3 இல். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த பாடல் தான், ஸ்கூல் புக்கில் உள்ளது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சில எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொல்லணுமா இல்லை இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட்டாக சொன்னாலே போதுமானு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.